الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إلى صلوات الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சங்கையான மார்க்கத்தின் தூண்களான ஆலிம்களே, உலமாக்களே மற்றும் இந்த ஊருடைய இன்னும் அருகிலுள்ள ஊர்களுடைய தலைவர்களே, ஜமாத்துடைய பொறுப்பாளர்களே, இஸ்லாமிய ஆண்களே, பெண்களே, அல்லா ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமிகு சபையிலிருந்து எழுவதற்கு முன்பு நம் அனைவரையும் பரிபூர்ணமாக மன்னிப்பானாக. நம்முடைய எல்லாருடைய எல்லா குறைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக மன்னித்து தன் நல்லடியார்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள், நேசர்கள் அவர்கள் குழுவிலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. அன்புமிக்க பெரியார்களே, இந்த நேரத்திலே தங்களை சந்திப்பதிலும் ஒரு சில வார்த்தைகள் சொல்வதிலும் அல்லாஹ் தஆலாவுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். காலையில் சுமார் ஒரு 4:30 மணிக்கு நாங்கள் வீட்டை விட்டு வெளியே கால் வைத்த பொழுது மழை இல்லை. காரிலே ஏறி ஒரு நிமிடம் இருக்கும் எங்கள் ஊரிலே, நாகப்பட்டினத்திலே. அப்போ மழை பொழிய ஆரம்பிச்சது. இந்த ஊர் வர்ற வரைக்கும் பெஞ்சிட்டு தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் கும்பகோணம், திருவையாறு, அரியலூர், பெரம்பலூர் வழிநெடுக கடுமையான மழை. அது அல்லாஹுடைய ரஹ்மத். ஹதீஸ்ல வருது, துவா கபூலாகக்கூடிய நேரங்களில் ஒரு நேரம் மழை பொழியக்கூடிய நேரம். மழை பொழியும் போது நம்ம அல்லாட்ட துவா செஞ்சா அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? நம்முடைய பாவங்கள் ஒரு பக்கம் இருக்க, முன் சென்ற உம்மத்தினர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக, நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் நேரம் தான், முன் சென்ற உம்மத்துகளுக்கு அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது நெருப்பு மழையை இறக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தின் காரணமாக, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் அல்லாஹ் மன்னிச்சார். அன்பர்கள் நல்லா யோசிங்க, கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை இந்த பக்கம் கவனிங்க. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருளை எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு முன் வாழ்ந்த உம்மத்துகள் ஒரே ஒரு பாவம் செய்வார்கள், அல்லாஹ் தஆலா அந்த உம்மத்தையே அழிச்சிருவான். ஒரு உம்மத்து எடை தராசுல மோசடி செய்தார்கள். அதாவது 1 கிலோ அரிசி போட வேண்டிய இடத்துல 950 கிராம் 50 கிராம் பிடிச்சிடுறது. 1 லிட்டர் எண்ணெய் ஊற்ற வேண்டிய இடத்துல 50 கிராம் பிடிச்சி 950 மில்லி எண்ணெய் ஊத்துறது. இது அல்லாஹ் சொல்லி பார்த்தான், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். வயலுலில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா தஸாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலுஹும் வ வஸனுஹும் யுக்ஸிரூன். அல்லாஹ் சொல்லி பார்த்தான், கேட்கல. நெருப்பு மழை பொழிந்து அல்லாஹ் அழிச்சிட்டான். அவங்க எல்லாத்தையுமே க்ளோஸ் ஆக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. ஒருத்தரும் விடல. ஒரு சமுதாயத்தில் இருந்தார்கள் தவறான தொடர்புகள், ஆணுக்கு ஆண். இதற்காக வேண்டி ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ் அழிச்சிட்டான். அந்த ஒரு தொடர்பு இருந்துச்சுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சமுதாயம் இருந்தார்கள், அவர்கள் நபி மதிக்க சொன்ன ஒட்டகத்தை மதிக்காமல் அதை வெட்டினார்கள். ஒரே ஒரு ஒட்டகம், ஒரு ஒட்டகத்தை ஒரு ஊர்ல ஒரே ஒரு ஆளு அந்த ஒட்டகத்தை வெட்டிட்டான். அல்லாஹ்வுடைய கோபம் பொங்கிருச்சு. ஒட்ட வேணான்னு சொன்னாங்க நபி,
நாக்கத்தல்லாஹி வ சுகியாஹா, இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மதிக்க சொன்னவைகளை மதியுங்கள் சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஏன்டா அந்த ஒட்டகத்தை மதிக்கல நீ? ஒட்டகத்தை வெட்டுறது ஒரு ஆள் தான் அந்த ஒட்டுமொத்த ஊர்ல. நபி எச்சரிக்கை செஞ்சாங்க, ஒட்டகத்தை வெட்டாதீங்க, மரியாதை நடந்துக்க ஒட்டகத்தை, இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம்னு சொன்னாங்க. அதுக்கு மரியாதை குறைவு செஞ்சா ஒட்டகத்தை வெட்டிட்டான். நாக்கத்தல்லாஹி வ சுகியாஹா ஃபகذبوه فعقروها, அந்த நபி சொன்ன வார்த்தையை அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள். அந்த ஒட்டகத்தை காலை துண்டித்தார்கள், ஒட்டகத்தை கொலை செய்தார்கள். அல்லாஹ் கோபம் வந்துருச்சு. فدمدم عليهم ربهم بذنبهم, அவருடைய கடும் கோபத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்தான். فسواها, சீரழித்து சின்ன பின்னமாக்கி அந்த ஊரை ஒண்ணுமில்லாம அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். ولا يخاف عقباها, அதன் முடிவு என்னவென்று அல்லாஹ் தஆலா கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எச்சரிப்பான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. சொன்னுங்கள் கேளுங்கள்னு சொல்லுவான். அநீதி செய்தால் கொஞ்ச காலம் பொறுப்பான், விட்டு வைக்க மாட்டான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. கஜா புயல் அடிச்சுங்களே, நான் அப்படித்தான் உட்கார்ந்துருக்கிறோம். எங்க வீட்டு முன்னாடி மரம் நிக்குது, தென்னை மரங்களும் சில மரம் நின்று கொண்டிருந்தது. சாயந்தரம் எல்லாம் தெருவில் பேசிக்கிறாங்க, என்னடா புயல் வருது புயல் வருதுன்னு டிவியில சொல்றான். ஒரு வெயில் கொளுத்துது, 3 மணிக்கு வெயில் அடிக்குது, ஒரு சொட்டு மழை இல்லை. அங்கதான் நானும் உட்கார்ந்து இருக்கோம். எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஒரு சொட்டு மழை கூட இல்லை. என்னடா புயல் வருது? ஏன்னா எப்பயும் புயல் வருதுன்னா 6 நாள் 7 நாள் மழை பெய்யும். அப்புறம் எங்கேயாவது புயல் கரை கரைஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் மழை பெய்யும், ஒரு அறிகுறியும் இல்லை, ஒரு வாரம் மழையும் இல்லை, வெயில் அடிச்சிட்டு இருக்கு. காலையிலிருந்து வெயில் கொளுத்துது. சாயந்தரம் 5 மணிக்கு கொஞ்சம் லைட்டா மழை தூரிச்சு. உடனே சின்ன பசங்க டிவியில ஒரு வாரமா கஜா புயல் சொன்னா, தெருவில் விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம், ஏ கஜா புயல் வந்துருச்சுடா நல்ல தூர ஆரம்பிச்சுதான் சந்தோஷமா குதிக்கிறாங்க. தாய்மார்கள் முகத்திலும் சிரிப்பு, அந்த பெற்றோர்கள் முகத்திலும் சிரிப்பு. தெருவில் விளையாடுறாங்க பிள்ளைங்க எல்லாம். நாகப்பட்டினம் சொல்றேன் நான், விளையாண்டு இருக்காங்க தெருவில் பிள்ளைங்க. 5 மணிக்கு லைட்டா மழை தூரல் ஆரம்பிச்சு அவ்வளோ விட்டுருச்சு. திரும்ப மழை தூரலும் ஒன்றும் இல்லை. நைட்டு 9 மணிக்கு ஒன்று நிசப்தம், புயலுக்கு முன்னால் நிசப்தம் ஒண்ணுமே இல்லை. 11 மணிக்கு லைட்டா மழை தூரிச்சு, லைட்டா காத்து அடிச்சுச்சு. அப்பதான் தாய்மார் இல்லைன்னா மழை தூருது அப்படின்றாங்க. 1 மணிக்கு மழை புயல் கரையை கடக்கும்னு சொல்றாங்க. 11 மணிக்கு காத்து ஆரம்பிச்சுதுங்க, 11:30 ஆச்சு. ஒரு கொடுமையான சட்டத்தோடு ஒரு ஊழ காற்றுன்னு சொல்லுவாங்களே, ஒரு காத்து வருது, 10 நிமிஷம் அடிக்குது, திரும்ப காணாம போயிடுது. கட்ட கட்ட கட்டன்னு எங்க பார்த்தாலும் இடி இடிக்கிற சவுண்டு, என்னமோ உழுவுற கவுள்ற சவுண்டு. திரும்ப எதுவுமே இல்லை, நிசப்தமாயிருக்கு. ஒரு 5 நிமிஷம் இடைவெளி, திரும்ப ஒரு சத்தம் வருது, கட்ட கட்ட. அப்படியே கை காலம் நடுங்குது, வீடெல்லாம் கட்டண வீடு நடுங்குது. நான் ஜன்னலை திறந்து பார்த்தேன், மரங்கள் எல்லாம் பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நைட்டு 12 மணிக்கு 12:30 இருக்கும். திரும்ப அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஜன்னலை திறந்து பார்த்தேன், ஒரு மரம் கூட காணோம். ஆடிக்கொண்டிருந்த மரங்கள் எல்லாம், தெருவெல்லாம் ஆடிக்கொண்டிருந்த மரங்கள், ஒரு மரம் கூட காணோம். எனக்கு என்னவென்றே தெரியவில்லை. இருட்டுல எனக்கு எதுவும் தெரியலையா அப்படின்னு. விடிஞ்ச பின்னாடி தெரிஞ்ச மரம் எதுவுமே அங்க இல்லை. அந்த இரவிலே உயிரை கையில பிடிச்சா உட்கார்ந்து இருந்தோம். விளைஞ்சுங்களா? காலையில இருந்து பார்த்தாதான் நைட்டு யாருக்கும் என்ன அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு தெரியல. 300 பேர் கொண்ட கிராமம், 300 வீடுகள் கொண்ட கிராமம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிஸம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. ஒரு வீடு கூட இல்ல, வெறும் கட்டப்பட்ட ஓவர் டேங்க் மட்டும்தான் ஒரு ஊர்ல இருக்கு. ஒரு ஊர்ல போனா சமுதாய கூடம் மட்டும்தான், கண்ணாடிகள் இடிந்த நிலையில் ஒரு சமுதாய கூடம் மட்டும் இருக்கு. 400 வீடுகள் க்ளோஸ். நேற்று முத்துப்பேட்டைக்கு போயிட்டு வந்து என்னுடைய அக்கால் கணவர் சொல்லுகிறார், நான் நினைத்ததை விட கற்பனை செய்ததை விட கடுமையான முறையில் இருக்கிறது இங்கே. இது முயல் முடிந்து 12 நாள் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் கரண்ட் இங்க வரல. ஏண்டா வரலன்னு போய் பார்த்தேன். கம்பங்கள் மட்டுமல்ல, அந்த டிரான்ஸ்பார்மரே எங்கேயுமே இல்லை. புதுசா ஒரு ஊருக்கு கரண்ட் போடுற மாதிரி இருக்கு. முத்துப்பேட்டையில எங்கேயுமே பெரும் கோடீஸ்வரர்கள் தான், அவர்களுக்கு கரண்ட்டும் இல்லை, டெலிபோனும் இல்லை, பேசுவதற்கு டெலிபோன் கம்பங்களும் இல்லை, எல்லாமே ஒரு கூட நிக்குது. இப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு அந்த சமுதாய மக்களை சொன்னானே, அது நமக்கு வேடிக்கையா இருந்துச்சு. அம்மா ஆதுன் பௌலிகு பிரீஹின் சர்சரின் ஆதியா. ஆது கூட்டத்தார்களை எப்படி அழித்தோம் தெரியுமா? பிரீஹின் சர்சரின் ஆதியா, கடும் குளிர் நிறைந்த, கடும் வேகமாக வீசக்கூடிய காற்றை கொண்டு அழித்தோம்.
இல்லாமல் ஆக்கிவிட்டோம், நிர்மூலமாக்கி விட்டோம். சக்கரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம் ஹுசூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா ஸரஆ. 7 இரவுகள் 8 பகல்கள். சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 இரவு 8 பகல் தொடர்ந்து கடுமையாக அந்த காற்று வீசியது. ஃபதரல் கௌம ஃபீஹா ஸரஆ, அந்த மக்கள் எல்லாம் முகம் குப்புற தெருவிலே கடந்தார்கள். ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, நபியே அவர்கள் ஒருத்தராவது மிச்சம் இருந்து நீங்க பார்த்தீங்களா நபியே கேட்கலாம். எப்படி அழிச்சேன் பாத்தீங்களா? நான் யார் தெரியுமா? நானு அந்த 6 சபூத்து கொடுத்து எப்படிப்பட்ட வலிமை மிக்கவர்கள் தெரியுமா? அவர்கள் ஒரு ஆளு ஒரு மரத்தை தூக்கிடுவான், தென்னை மரத்தை மலைகள்ல போய் விரலாலேயே குடைஞ்சு ஒரு ரூம் ஏற்படுத்திடுவான், வீடு கட்டிடுவான். மலைகளை வீடாக்கிடுவான், கொகை தெரிஞ்சிருவான். அப்படிப்பட்ட பலமான ஆட்களை 7 இரவு 8 பகல் அடித்த காற்றிலே அவர்கள் அவர்கள் முறிக்கப்பட்ட பேரிச்ச மரத்தை போன்று வேரோடு விழுந்து எல்லோரும் கீழே விழுந்து இறந்து கிடந்தார்கள். ஒருத்தராவது மிச்சம் இருந்தாங்க. பாத்தீங்களா நபியா? நீங்க எவனா விட்டு வச்சா பாத்தீங்களா? இப்ப நான் அழிக்க நினைச்சா எனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? 7 இரவு 8 பகல் தேவையில்லை. 11 மணிக்கு ஆரம்பிச்சுதுங்க அந்த காத்து ஒய் என்ற சத்தத்தோடு ஆரம்பிச்சது. 3 மணிக்கு முடிஞ்சு வேகம். அப்புறம் லைட்டா தான் காத்து அடிச்சது. தெருவில் பார்த்தா ஒரு கம்பம் இல்ல, ஒரு வீட்டுக்கு மேல் கூரை இல்ல, கட்டப்பட்ட வீடுகள் மட்டும் எங்க ஊர்ல பொழைச்சிச்சு நான் இருந்த இடத்துல. மற்ற ஊர்களும் க்ளோஸ். ஏறத்தாழ 250 கிராமங்கள் இன்று உண்ண உணவின்றி நிற்கிறாங்க. உலகத்துக்கே தமிழ்நாட்டுக்கே சோறு போட்ட தஞ்சை மண், அந்த நாகப்பட்டினம் மண் இன்று அவர்களுக்கு எல்லோரும் சோறு போடுகிறார்கள். வண்டியிலிருந்து சோட்டு பொட்டலம் வீசுறாங்க. ஒரு 300 பேர் பின்னாடியே ஓடுறாங்க. ஏன்னா அவன் கொண்டு வந்து 200 பொட்டலம் பத்த மாட்டேங்குது, அடிச்சுக்கிறாங்க. எனக்கு ஒரு சோறு பொட்டலம், எனக்கு ஒரு சோறு பொட்டலம். அடுத்த வண்டி நாளைக்கு தான் வரும். ஓடக்கூடிய காட்சியை டிவியில காட்டுறான். பாருங்க எவ்வளவு நேரம் அல்லாஹ்வுக்கு ஆகும். நம்ம அல்லாஹ்வை மறந்து ஜாலியா வாழலாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து ஜாலியா வாழலாம். நம்ம யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, ஒன்னும் தேவையில்லை அல்லாஹ்வுக்கு. எந்தெந்த ஊர்ல எதை அடிக்கணுமோ அல்லாஹ் கரெக்டா அடிப்பான். நேற்று காரைக்காலுக்கு பயானுக்கு போயிருந்தேன். ஒரு வழியில பார்த்தா ஒரு தென்னை மரம் 2ஆ உடஞ்சு கிடக்குது, ஒரு தென்னை மரம் நேரா நிக்குது. ஒரு புளிய மரம் முடிஞ்சு கிடக்குது, ஒரு புளிய மரம் நிக்குது. என் கூட வந்தது பாத்தீங்களாமா? எல்லா மரமும் உழுகல. 250 மரத்துல 100 மரம் அல்ல அழிக்கிறான், 150 மரத்தை அல்ல வைக்கிறான். ஏன் இந்த மரத்தை விட்டான், ஏன் அந்த மரத்தை அழிச்சான்? இந்த ஊடு சுத்தமா பறந்து போயிடுச்சு, அந்த ஊடு அப்படி நிக்குது. ஒரு தென்னை மரம் பாக்குறவங்க குளத்துக்கரையில ருக்குல நிக்குது, அது அப்படியே நிக்குது. நேரா இந்த மரம் முறிஞ்சு கிடக்குது. அப்ப வளைஞ்ச மரத்தை ஏன் அல்லா விட்டான்? அப்ப அல்லாஹ் சொன்னா புயலுக்கு கண் இருக்குங்கிற பாத்தீங்களா? டேபிள்ல போட்டான், புயலுடைய கண் கரையை கிடக்குதுன்னு. அப்ப கண் வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. யார அடிக்கணுமோ அடிப்பேன், எந்த மரத்தை உடைக்கணுமோ உடைப்பேன், எந்த வீட்டை நிர்மூலமாக்கணுமோ ஆக்குவேன், எந்த ஆளை கொண்டு போகணுமோ கொண்டு போவேன். எனக்கும் கண் இருக்குன்றான் அதுல, புயலுக்கும் கண் இருக்குங்கிறான். கண்ணு வச்சுதான் அடிப்பேன். அப்ப 250 மரம் வரிசையா நிக்குது. அதுல சில மரங்கள் முறிஞ்சு கிடக்குது, ருக்குல கிடக்குது, சில மரங்கள் சஜிதால கிடக்குது, சில மரங்கள் நிமிர்ந்து நிக்குது. எப்படி நிக்குது? ஏன் அந்த மரம் முறியல? அல்லாஹ் நாடனா தான் முறியும். அப்ப நான் அல்லாஹ்ட்ட தப்பிச்சுட்டேன்னு நினைக்காது. நீ உலகில எந்த மூலையில் போய் ஒளிந்தாலும் சரியே, என் ரப்ப விட்டு தப்ப முடியாது. வமை யுஹ்னில்லாஹு ஃபமா லஹு பிமுக்ரிமின். உன்னை அல்லாஹ் கேவலப்படுத்த வேண்டும் என்று நாடி விட்டானே, ஆனால் உன்னை சங்கைப்படுத்த இந்த உலகில யார் என்றாலும் முடியவே முடியாது என்றான். உன்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று உன்னை எதுவும் கண்ணியப்படுத்தாது. உன்னை அல்லாஹ் கேவலப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு முடிவு செய்து விட்டானே, ஆனால் உன் காசு உன்னை கண்ணியப்படுத்தாது, உன் படிப்பு உன்னை கண்ணியப்படுத்தாது, உன் கல்வி உன்னை கண்ணியப்படுத்தாது, உன் வீடு உன்னை கண்ணியப்படுத்தாது, கேவலப்படுவான். ஒருத்தர் சொன்னாரு, ஹஜ்ரத் அவருக்கு 30 ஏக்கர் சொந்தம். ஒரு ஏக்கர்ல 200, ஒரு ஹெக்டேர்ல ஏக்கரை சரியில்லை, 30 ஹெக்டேரா என்ன 200 தென்னை மரம். அப்ப நீ கணக்கு போட்டுங்க. அவர் அந்த ஊரிலேயே கோடீஸ்வரர். இன்னைக்கு அவரும் சாப்பாட்டுக்கு நிக்கிறார் ஹஜ்ரத், பொட்டலம் வாங்கிட்டு. அவ்வளவு தென்னை மரம் அத்தனை ஏக்கர்ல இருந்துச்சு அவருக்கு. அவருடைய வேலை செய்த ஆட்கள் 200 பேர் வேலை செய்தார்கள். 200 பேரும் பிச்சை எடுக்க இருக்கிறார்கள் சாப்பாட்டுக்கு. இவரும் தான் சேர்ந்து இருக்கிறார். உணவு அந்த ஊருக்கு வருவதற்கு வேறு வழி இல்லை. வரக்கூடிய லாரிகளில் வரக்கூடிய உணவுதான். அவரும் பிச்சை எடுத்து நிற்கிறார். எனக்கு ஒரு பொட்டலம் கொடுங்க சார் என்று நிற்கிறார். அன்பர்களே, ஏன் ஞாபகப்படுத்துறேன்? அல்லாஹ் தஆலாவை மறந்து
நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்து விடலாம், அல்லாஹ் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான்னு நினைக்காதீங்க. நினைக்கவே நடக்காது. அது நடக்காது அல்லாஹ் இடத்துல. وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. நிகாஹுடைய குத்பாவிலே ஹஜ்ரத் ஓதுவாங்க, கேளுங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த நிகாஹ்ல மட்டுமில்ல, உலகத்துல எந்த முஸ்லிமுடைய நிகாஹ் நடந்தாலும் சரிதான், இந்த வார்த்தையை சொல்லித்தான் நிகாஹ் செய்றாங்க. என்ன சொல்றாங்கமா? وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا, அவர் வெற்றி பெற்றார். சாதாரண வெற்றி அல்ல, மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இது ஒவ்வொரு குத்பாவிலையும் ஒவ்வொரு நிகாஹிலையும் நம்ம விசுவகுடியில மட்டுமில்ல, உலகம் முழுசும் இதுதான் ஓதுறாங்க. முடிக்கிறாங்க வருது இல்ல, இந்த 3 ஆயத்து ஓதுவாங்க. وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்களோ, அல்லாஹ்வின் ரசூலுக்கு கட்டுப்பட்டார்களோ, فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا, அவர் வெற்றி பெற்றார். சாதாரண வெற்றி அல்ல, மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, ரசூலுக்கு கட்டுப்படுவதில் தான் வெற்றின்னு அல்லாஹ் தஆலா. அப்ப நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, இந்த உலகம் என்னை காப்பாற்றும், என் உறவுகள் என்னை காப்பாற்றும், என் ஊர் என்னை காப்பாற்றும், என் பதவி என்னை காப்பாற்றும், என்னுடைய காசு பணம் என்னை காப்பாற்றும், என்னுடைய பட்டம் எனக்கு ரப்பு. அல்லாஹ் தான் உனக்கு ரப்பு. உனக்கு உலகில் ஒரு பைசா உனக்கு தரணும், அல்லாஹ் தர முடியும். ஒரு சின்ன நன்மை தர வேண்டும் என்றாலும் அல்லாஹ் தான் தர முடியும். இதே நிக்காவுடைய குத்பாவுல ஆரம்பத்தில் ஓதுவாங்க, கவனிங்க, நீங்க ஓதுனீங்கன்னா ஓதிதான் கல்யாணம் முடிப்பாங்க. யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அல்லாஹ் அழைக்கிறான் ஃபர்ஸ்ட். அன்பு மக்களே, காது திறந்து கேட்டுங்க. என் அன்பு மக்களே, யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும், உங்க ரப்பை நீங்கள் தக்வா செய்யுங்கள், உங்க ரப்புக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லும்போது இத்தகுல்லாஹ்னு சில இடங்களை சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? இத்தகு ரப்பக்கும், உங்கள் ரப்புக்கு நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். ரப்புனா யாருங்க? அல்லாஹ்னா யாரு? நம்முடைய இறைவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பேர் அல்லாஹ். அல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுடைய இடுகுறி பெயர், அது இஸ்மு ஜாத். அது அசாருத்தீன், இவங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். மாப்பிள்ளை யாருங்க? இவங்க தான். அசாருத்தீன்ங்கிறது அவங்க வைக்கப்பட்ட பேரு. இப்ப இன்றைக்கு அவருக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன? மாப்பிள்ளை. இது சிஃபத், தன்மை. இது அப்ப அல்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய இஸ்மு ஜாத், அல்லாஹ்வுடைய பெயர். ரப்பு என்பது அல்லாஹ்வுடைய பண்பு பெயர், சிஃபத், இஸ்மு சிஃபத். என்ன அர்த்தம்? ரப்புனா ஷைய நாகிஸ்கு அல தர்தீப் காமில் பனானே வாலா, நாகிஸான குறையுள்ள வஸ்துவை சன்னம் சன்னமாக வளர்த்து ஆளாக்குபவன். எப்ப எது தேவையோ அதை அப்ப அப்ப கொடுத்து அவனை மனுஷனாக்கி பரிபூர்ணமாக ஆக்குபவனுக்கு பேர் ரப்பு. விளஞ்சாலிங்களா? ரப்புனா அர்த்தம் என்னமா? என்ன அர்த்தம் ரப்புனா? எந்த நேரத்தில் எது தேவையோ, எப்போ எது தேவையோ அதை அந்த அந்த நேரத்திலே கொடுத்து ஆளாக்கி முழுமையாக ஆக்குபவனுக்கு பேர் ரப்பு. ஷைய நாகிஸ்கு அல தர்தீப் காமில் பனானே வாலான்னு சொல்லுவாங்க. அல தத்ரீஜ். விளஞ்சுங்களா? அதாவது அல்லாஹ் நமக்கு ரப்பு. ரப்புன்னு அர்த்தம் என்னமா? நமக்கு எப்ப எது தேவையோ கொடுப்பான், நாம ஆசைப்படக்கூடாது. இன்னைக்கு மனுஷன் ரொம்ப பெரிய கவலை, டென்ஷனு, எல்லாத்துக்கும் காரணம் இல்லைங்களா? அவசரப்படுறது. அல்லாஹ் உனக்கு வச்சிருக்கான், உனக்கு வீடு கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. இப்பயே கிடைச்சிடாதா அந்த வீடு? அல்லாஹ் உனக்கு கல்யாணம் முடிச்சுதான் வைப்பான். இப்பயே கல்யாணம் முடிக்க மாட்டாங்களா? நடக்கும்பா. சில பேர் கல்யாணம் முடிக்கும் முசாபா செய்யும், அப்புறம் சீக்கிரம் குழந்தைக்கு துவா செய்யுங்கிறான். முந்தினா 5 வருஷம் 6 வருஷம் ஆகி குழந்தைங்க சொல்லுவாங்க, இப்ப அப்பவே அசரத்து நாளைக்கே புள்ள பார்க்க முடியாது. அவசர புத்தி நமக்கு. விளைஞ்சுங்களா? அதுதான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப பேர் டென்ஷனுக்கார. உனக்கு அல்லாஹ் செல்வம் கொடுப்பான், நல்வாழ்வு கொடுப்பான், நல்ல வாழ்க்கை இருக்கு, அல்லாஹ் கொடுப்பான். அவசரம் ஏன் பண்ற? எப்ப எப்ப யாருக்கு என்ன தேவையோ கொடுக்கறவனுக்கு பேர் தாங்க ரப்பு. இங்க பாருங்க, குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு பல்லு இருக்கா? இந்த ஊர்ல இருக்கா? எந்த ஊர்ல இல்ல. மீச இருக்கா? தாடி இருக்கா? பல்லு எப்ப வருது? 2 வயசு. தாடி எப்ப வருது? ஏன் தாடி 2 வயசுலயே வரல? பாருங்க, அல்லாஹ் தஆலா பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு பல்லோட பிறந்துச்சுன்னா பின்னாடி நாளைக்கு சாமான சாப்பிட வேண்டிய ஏற்படும், பிஸ்கட் நல்லா பல்லோட பிறக்க வச்சா இல்ல, அது அம்மாட்ட பால் குடிக்கணும். பிறக்கும் போதே பல்லோட பிறந்தா எந்த தாய் பால் குடிப்பாங்க? எந்த தாய் பால் கொடுக்க முடியும்? அப்ப பல்லு தேவையில்லை. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு 6 மாசம் கழிச்சு 1 பல்லு 2 பல்லா ஒன்னா கொடுத்து, இதான் ரப்பு. உனக்கு எப்ப எது தேவையோ கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. பிறக்கும் போதே குழந்தை மீசையோட தாடியோட பிறந்துச்சு. இவ்வளவு பேர் தாடியோட சங்கையான குழந்தையா பிறந்திருக்கு. யார் புத்தம் கொடுப்பா அந்த குழந்தை தூக்கி?
பிறக்கும் போதே கொரோனா மியூசியோட என்னமா குழந்தை பிறந்தா பிறக்கும் போது தலைக்கு முடி இருக்கா இல்லையா? தலைமுடி இருக்கு. சில குழந்தைங்க நல்ல பெருசா இருக்கும், 4 இன்ச்சு 5 இன்ச்சு இருக்கும் பிறக்கும் போது. அவ்வளவு முடி வச்சு அல்லாஹ் தஆலா ஏன் பிறக்கும் போது தாடி வைக்கல, ஏன் மீசை வைக்கல? இப்ப தேவை அவனுக்கா 2 வயசுல மீசை வரலாம்ல, வரல. 2 வயசுல தாடி வரலாம்ல, வரல. 16 வயசு ஆன பின்னாடி இவனாக மீசையை ஒதுக்கி கொள்ள முடியும், இவனாக தாடியை ஒதுக்கி கொள்ள முடியும் என்ற பருவம் வந்த பின்பு அப்பதான் தாடி கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. 20 வயசுல மீசை தாடி அல்லாஹ் அப்ப கொடுத்தான். அப்ப எப்ப எதை தரணுமோ தர்றான் பாத்தீங்களா? அவனுக்கு பேர் தான் ரப்பு. பிறந்த உடனே மாட்டு பல்லு மாதிரி பல்லு முளைச்சு, குழந்தைக்கு 2 குழந்தைக்கு 4 பல்லு மாட்டு பல்லு மாதிரி இருந்துச்சு பெருசு. யாரும் அந்த குழந்தைய ரசிப்பாங்க? ரசிக்க மாட்டாங்க. அப்ப குழந்தைக்கு பால் பல்லுங்கிறாங்க சின்ன வயசுல. இதே பால் பல்லு கடைசி வரைக்கும் இருந்தா எதையுமே சாப்பிட முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்ல 7 வயசு ஆனா ஒவ்வொரு பல்லா பால் பல்ல கழட்டிட்டு 7 வயசுல 10 வயசுக்குள்ள ஒண்ணு கழட்டி அதுக்கு மேல நல்ல பல்ல செட்டப் பண்ணிட்டாங்க. பால் பல்ல வேறே இருக்காது, சும்மா ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும், பசை போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய பல் நல்ல 4 வேர் இருக்கும் உள்ள. இப்படி வேறான நல்ல பல்ல அல்லாஹ் கொடுத்தா. பத்தி இதான் ரப்பு. ரப்புன்னு அர்த்தம் என்னங்க? உனக்கு எது தேவையோ அதை எப்ப தேவையோ அப்ப அவன் அறிந்த மாதிரி கொடுக்கறானே, அதுதான் ரப்பு. நாம அல்லாஹ்ட்ட துஆ செய்றோம் அவசரப்பட்டு போய், யா அல்லாஹ் இப்பவே எனக்கு கிடைக்கணும் அல்லாஹ், இப்பவே எனக்கு வேணும் அல்லாஹ் நினைக்காத. அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிரு உன் பொறுப்பை. பெரும்பாலும் நைட்டு படுக்கும்போது சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், யா அல்லாஹ் என்ன ஒன்றை ஒப்படைச்சிட்டேன்டா, என் மனைவி மக்களை எல்லாத்தையும் ஒன்றை ஒப்படைச்சிட்டேன்டா, எங்க நல்லபடியா நீ வாழ வை, முடிஞ்சு போச்சு. நாம அல்லாஹ்வுக்கு அறிவு சொல்லக்கூடாது. யா அல்லாஹ் அந்த ஏத்த விட்டு ஆயிஷா எனக்கு கட்டி வையல்ல, அவன் நல்ல ஒல்லியா இருப்பாளோ, வர்றவன சேர்ந்து அடிப்பாளோ, ஒன்னி துரத்துவாளோ, உம்மாவை துரத்துவாளோ, யாருக்குமா தெரியும்? எனக்கு நல்ல பொண்டாட்டியா கூடலான்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கூடலான்னு முடிஞ்சு போச்சு. நம்முடைய அறிவை நாம யாரெல்லாம் வெளிநாடு போற மாதிரி சில பேர், அதாவது எப்படியாவது எல்லாரும் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்க, நானும் வெளிநாடு போற மாதிரி எனக்கு நல்ல வாய்ப்பு. ஒருத்தர் கேட்டே இருந்தார், அல்லாஹ் தஆலா இங்க சம்பளம் கொடுக்குறா 15,000 சம்பாதிக்கிறீங்க, உள்ளதை கொண்டு போதும் வைக்கமா, அல்லாஹ் நாடனா கூட்டிட்டு போவான். இல்ல நான் நிறைய சம்பாதிக்கணும் துஆ செய்யுங்க. வெளிநாடு போனாரு, 3 மாசம் திரும்பி வந்துட்டாரு. ஏங்கன்னு கேட்டேன். அங்க போய் பெயிண்ட் அடிக்கிற வேலை விட்டாங்க, அந்த லைஃப் ஜாக்கெட் எதுவும் கொடுக்கல. அங்க இருந்து பார்த்தா கீழே துபாயெல்லாம் மொத்தமா தெரியுது, குடலே வெளியே வர்ற மாதிரி இருக்காது. என்னை இறங்க சொன்னா இறங்கி நின்றா கால் தனியா ஆடுது. நான் இறங்க மாட்டேன்னு உட்காந்தா யமன்காரன் போட்டு சாத்துறான். முதலாளி யமன்காரன் போட்டு அடிக்கிறான். ஏன்டா இறங்கல, இதுதான் நீங்க வந்தேன், என்னை வீட்டுக்கே அனுப்பிச்சிருங்கன்னு வந்தேன். 1.5 லட்சம் செலவு இருந்தாரு. பாத்தீங்களா? ஏன் அல்லாஹ் தான் இங்க அழகா கொடுத்தானே. அப்ப நம்மளுக்கு மேல நம்ம ஆசைப்படக்கூடாது. அல்லாஹ் எதை நம்ம கொடுத்தாலும் அதை கொண்டு பொருந்தி கொள்ளுங்கள். ஒருத்தர் சொன்னார், 10,000 சம்பளம் வருது, பத்த மாட்டேங்குது, என்ன வேணும்னு பாக்குறீங்க? 15 கிடைச்சா போதும், அல்ஹம்துலில்லாஹ், வாழ்க்கையை நிம்மதியா ஓட்டுவேன். ஒரு காலம் ஓட மாட்டேன், 15 வரைக்கும். அப்புறம் ஒரு 20 அப்படின்னு 20 கிடைக்கும், ஒரு 30 என்னைக்கு முடியுது? யாராவது திருப்தியா இருக்காங்களா பாருங்க. இங்க சபையில சில பேர் 5,000 சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க, 10,000 சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க, 50,000 சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க, 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இது போதுங்களா? இதே வாழ்க்கையெல்லாம் போதுமா? அல்லாஹ் 1 லட்சம் பத்த மாட்டேங்குது, அங்க கடன் கொஞ்சம் வாங்கியிருக்கு, வீட்டு கடன் அதெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு, 1.5 லட்சம் இருந்தா போதும். என்னைக்குமே முடியாது. பெருமான சொன்னாங்க, ஆதமுடைய மனிதனுக்கு 2 ஆறு தங்கத்திலே ஓடனாலும் போதுமாப்பா, இன்னொரு 6 வேலை பேசிட்டு இருக்க துஆ செய்யுங்க, படிய மாட்டேங்குது. ஏயா மாச வருமானம் தெரியல கேட்டா எவ்வளவு வருமானம்னா பேப்பர்ல போடுறாங்க, 50,000 கோடியும். 50,000 பார்த்தது இல்ல, 50,000 கோடி மாத வருமானம். இப்ப அவர்களோட பாருங்க, அடுத்து அது கீழே போட்டிருக்கான், ரிலையன்ஸ் கம்பெனி ஏர்டெல்ல வேலை பேசிட்டு இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அந்த காசு பத்தாத அவர்களுக்கு 50,000 மாசம் வருமானம் வருது, கியாமத் நாள் வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடலாம். இன்னைக்கு வியாபாரத்தை நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு உள்ள காசை பேங்க்ல வச்சுக்கிட்டா அவர்கள் புள்ள குட்டியாக கியாமத் நாள் வரைக்கும் சாப்பிடலாம். அப்பவும் மனசு அடங்காது, இன்னொரு கம்பெனி வேலை பேசுவாங்க. விளைஞ்சுங்களா? இப்ப என்ன வழி? 10,000 ரூபாய் எனக்கு பத்தலைங்கிறீங்க. உங்களுக்கு வழி சொல்றேன், கேள்வி. என்ன வழி? நீங்க அல்லாஹ் சொன்னதை கடைபிடியுங்கள். 5 நேரம் தொழுவுங்க, உங்க மனைவி மக்களை தொழுக சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை தொழுக சொல்லுங்க, அல்லாஹ் கொடுத்த வழிமுறைப்படி வாழ்க்கையை ஆக்கி கொள்ளுங்கள். அந்த 10,000 ரூபாய் 2,000 ரூபாய் மிஞ்சும் உங்களுக்கு. மேற்கொண்டு ஆசைப்படாத. நீ அல்லாஹ் ரசூலுக்கு எப்பொழுது மாறு செய்கிறாயோ அது ஒரு செலவாக முடியும், தெரிய மாட்டேங்குது உனக்கு. நீ எப்ப ஃபஜ்ர் தொழுகை எந்திரிக்காம காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கிறாய், அது என்னென்ன வியாதியை உண்டாக்குது உனக்கு தெரியவில்லை. அது உனக்கு தலைவலியை உண்டாக்கும், பிபியை உண்டாக்கும், சுகரை உண்டாக்கும், காலை நறுமணங்களை நுகர விடாமல் ஆக்கும். அந்த வியாதி ஏற்பட்டு டாக்டர் அலைவர்
ஒரு மாசத்துக்கு 5000 6000 டாக்டருக்கே செலவாயிருதுங்க. இப்ப நீ 10,000 இல்ல 20,000 இல்ல 50,000 சம்பளம் வாங்கினாலும் செல்ல பத்தாது. இதே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்து பாருங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டுப்பட்டு பாருங்க. நீங்களும் பள்ளிவாசலுக்கு வாங்க, அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து ஒரு அருமை பிள்ளைகளையும் மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு வாங்க, உங்க 3 வயசு பையனை மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு வாங்க. கொடுமையான பணி. என் 3 வயசு பையனை மேல சொட்டர் இருக்கும்ல, இந்த கேப் அதை மாட்டி பள்ளிவாசல் கூட்டி வந்துட்டேன். அங்க ஒருத்தர் பார்த்து ரொம்ப இறக்கப்பட்டு, ஏன் கொடுமைப்படுத்துறீங்க, உங்க பையனை அல்லாஹ் கொடுத்தா இப்படியா கொடுமைப்படுத்துறது, குளிர்ல அணுகிறது காலை சளி பிடிக்கும்ல, ஏன் இந்த மாதிரி என் பையனை கூட்டிட்டு வந்து அவங்க கொடுமைப்படுத்துறீங்க, இப்படியா கொடுமைப்படுத்துறதுன்றார். 4 நாள் கழிச்சு அவரு பையனை வச்சு டாக்டர் நிக்கிறார். எந்த பையனை பொத்தி 8 மணி வரைக்கும் ஷால் போட்டு பொத்தி வச்சாரோ அவன் சளி பிடிச்சு போய் டாக்டர் நிக்கிறார். நம்ம பையனுக்கு எதுவும் வரும், நல்லா காப்பாத்திட்டான். அப்ப அன்பர்களே என்ன தெரியுது, வியாதி கொடுக்கறது அல்ல, வியாதி எடுக்கிறது அல்ல. ஒருத்தர் இருந்தார் நம்ம ஊர்ல, காலங்கத்தால் 4 மணிக்கு இருந்து வாக்கிங் போற ஜாக்கிங், இந்த முக்காலூசு போடுவாங்கல்ல, முக்காலூசு அரலூசு முக்காலூசு இருக்குல்லமா, அரலூசு சில பேர் அரலூசு மாதிரி போடுவாங்க, சில பேர் முக்காலூசு போடுவாங்க. அந்த அரலூசு அந்த முக்காலூசை மாட்டிக்கிட்டு காலங்கத்தால் 4 மணிக்கு இருந்து ஓடுது. நான் கேட்டேன், பஜ்ரத்துக்கு வர வேண்டியதானீங்களேங்க. ஜாக்கிங் போன 80 வயசு ஆனாலும் நீங்க நடக்கலாம், உடம்புக்கு ஆரோக்கியம், அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். அதனால 4 மணிக்கு அந்த குளிர்ந்த காற்றை சுவாசிச்சுட்டு ஜாக்கிங் போகணும். நீங்க பஜ்ரத்துக்கு பள்ளிவாசல் வர வேண்டியதானே, நீங்க போங்க. இதனுடைய இந்த உடற்பயிற்சியுடைய வலிமை உங்களுக்கு தெரியலன்னு சொன்னார். ஒரு வாரம் கழிச்சு கேள்விப்பட்டேன், அவர் கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கிறாருன்னு சொல்லி போய் பார்த்தேன். என்னங்க ஜாக்கிங் வேகமா போயிட்டு இருந்தேன். முந்த நாள் பெஞ்ச மழையோட பல்ல இருந்திருக்கு, கவனிக்காம விட்டேன், கால் உடஞ்சு உட்காந்துருக்காரு. 1 வருஷமாச்சு எதிர்த்து நடக்கிறது, கடைசி வரைக்கும் அதே குச்சி தான், கடைசி வரைக்கும் குச்சி வச்சு வந்து அல்லாத போய் சேர்ந்தார் அவர். எது சொல்ல வர அன்பர்களே, அப்ப அதே மாதிரி சில வயதான பெரியவர்கள் தொழு வருவாங்க பஜ்ருக்கு, 80 வயசு 85 வயசாகி மஸ்ஜிதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு நம்மை நாம் பழக்கிக் கொண்டால், நம் பிள்ளைகளை பழக்கிக் கொள்வோமே ஆனால், நம் மனைவியை பழக்கிக் கொள்வோமே ஆனால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் புறத்திலிருந்து உதவி செய்வான். நமக்கு போதும் என்ற மனசை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நீங்கள் இன்றைக்கு போதும் என்று சொல்லாவிட்டால் என்றைக்குமே போதும் சொல்ல முடியாது. எல்லாரும் பணக்காரனாகிறதுக்கு ஈஸியான வழி நான் சொல்றேன், இன்ஷா அல்லாஹ். யாராவது காசு கேட்டுக்கு போகணும், பணக்காரனா போறதுக்கு வழி எல்லாரும் ஏழை பண்ண போறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். பணக்காரா போகிற வழி இன்னைக்கே பணக்காரர் தான். என்ன, எனக்கு கொடுத்தது அல்லாஹ் தஆலா மேல் மிச்சமா கொடுத்திருக்கான்னு நினைச்சுங்க, முடிஞ்சு போச்சு. பணக்காரனா யார் தெரியுமா? பணக்காரனா யார், ஏழைனா யாரு? ஏழை என்றால் இருப்பது பற்றவில்லையே அவர் ஏழை. பணக்காரனா யாரு? அவர் தேவைக்கு மேல வச்சிருக்காரு, அவர் தான் பணக்காரர். அப்படிதான் பணக்கம். சரி, ஒருத்தன் 500 கோடி இருக்கு, இது பத்தலைன்னு சொன்னா, இன்னும் 500 கோடி வேணும்னு சொன்னா, மார்க் சட்டப்படி அவன் ஏழை, பிச்சைக்கார பையன், பத்தலைங்கிறான். ஒருத்தன் இருக்கிறதே 50 ரூபா தான் இருக்கு, இதுல 40 ரூபா இன்னைக்கு செலவுக்கு போதும், 10 ரூபா மேல் மிச்சமா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னான், அவன் பணக்காரன். அவன் தானே ஊர்ல பணக்காரன். 40 ரூபாய் எனக்கு செலவுக்கு போதும், 10 ரூபா மேல் மிச்சமா இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் வந்து புலம்புனார், இந்த ஊர்ல என்னை விட பிச்சைக்காரன் எவனும் இல்லை, அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்றார். நான் சொன்னேன், உலகத்திலேயே நீங்க அந்த அலெக்சாண்டர் வாழ்ந்தாரு, பெரிய பெரிய அரசர்கள் யாரு, நம்ம யாரு, ஹாரூன் ரஷீத் மன்னர், மாமூர் ரஷீத் மன்னர், அசோக சக்கரவர்த்தி, அவரோட பெரிய பணக்காரர் இருப்பா நீ அப்படின்னு. என்ன சொல்றீங்க? அவரோட பெரிய பணக்காரர் நீ. அந்த அசோக சக்கரவர்த்தி வாழ்நாள் ஒரு ஃபேன் போட்டு உட்கார்ந்தது இல்லை, விசிறி தான். அந்த அலெக்சாண்டர் ஒரு நாள் கூட பஸ்ல கார்ல போனது இல்லை, அதே ஒட்டகம் அதே குதிரைகள் தான், டங்கு டங்கு தூக்கி பழத்து வந்து போட்டுச்சுன்னா 2 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்குள்ள 3 நாளைக்கு பின்னாடி பிடிச்சுக்கும். அதே குதிரை அதே மாட்டு வண்டி தான். என்னைக்குமே அவர் வெயில ஒரு ஏசி போட்டு பள்ளிவாசல் ஏசி தொழுதே கிடையாது. ஹாரூன் ரஷீத் மன்னர் அந்த வெயில் காலத்திலே உஷ்ணத்திலே தான் தொழுதிருப்பாரே ஒழிய, ஏன்னா பள்ளிவாசல் சஃப்ல நிற்கும் போது அன்பர்களே ஏசி போட முடியாது, அங்க விசிறி வீச முடியாது, அரண்மனையில விசிறி வீசலாம். அவர் தொழுத பள்ளிவாசலே மொசைக்கு இல்லை, டயரிஸ் கிடையாது, மண்ணு செவுறு தான். அவரும் பைப்பில் ஒழுங்கு செஞ்சது கிடையாது, கப்பலை ஊத்தான் ஒழுங்கு செஞ்சாரு. ராஜ வாழ்க்கையா இன்னைக்கு உங்களுக்கு. பள்ளிவாசல்ல ஏசி, பைப்பை திறந்தா தண்ணி, விளைஞ்சுங்களா? என்ன குறை வச்சாங்களா உங்களுக்கு? எங்க போனாலும் பஸ், எங்க போனாலும் காரு, வெயிலிலே குதிரையிலே சஃபர் செய்தார்கள் மன்னாதி மன்னர்களும். இங்க இருந்து வெளியூர் போகணும்னு சொன்னா குதிரையில வெயில தான் போகணும், மாட்டுல ஒட்டகத்துல வெயில தான் போகணும். இன்னைக்கு ஏசியில அல்லா கூட்டிட்டு போறான் கார்ல. அந்த ராஜாக்கள் அனுபவிக்காத சுகத்தை அல்ல இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம். அலெக்சாண்டர் அனுபவிக்காத சுகம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம்.
அசோக சக்கரவர்த்தி அனுபவிக்காத சுகத்தை இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். நண்பர்களே, முதுகுல கட்டி வச்சு அப்படி சாவ வெட்டித்தான். நீ டாக்டர் போனா மைனர் அப்படி கொஞ்சம் படுங்க, கண்ணை மூடி படுங்கன்னு அறுத்து எடுத்துறான். அந்த அறுவை சிகிச்சை தான் கிடையாது அவர்களுக்கு. விளைஞ்சுங்களா என்ன அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அன்பர்களே, இப்ப பணக்காரனாக ஈஸி வழி என்ன? அல்ஹம்துலில்லாஹ். பெருமானா சொன்னாங்க, அல் கினா கினா நஃப்ஸ், செல்வம் என்பது உன் மனதிலே நீ செல்வத்தை கொண்டு வருகிறாயே அதுக்கு பேர் தான் செல்வம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், என் மனைவி மக்கள் நல்லா வச்சிருக்கிறான் என்று யார் சொல்ல பழகி கொள்ளுகிறோமோ கடைசி வரைக்கும் அப்படி சொல்லுவார். சில பேருக்கு எப்படி இருக்கிறீங்க? நல்லபடியா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலை உடைஞ்சு பரவாயில்ல, காலை உடைஞ்சதும் அந்த காலோட விட்டானுங்களே, அடிபட்டுச்சு பஸ் விட்டு கீழே விழும்போது உடைஞ்சிட்டு உயிர் போகாம நல்லா காப்பாற்றுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன். மனைவி எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்கிறாங்க. புள்ள குட்டி பையன் ஒரு வேலை செய்யறான், 10,000 சம்பளம் வாங்க, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் என்று எதை கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ்னே சொல்றாங்க சில பேர். சில பேர் எப்படி இருக்கிறீங்க? என்ன ஒரே கஷ்டம், வீட்டுல வியாதினா புண்டாடிக்கு வியாதி, புண்டாடிக்கு வியாதி புள்ளைக்கு வியாதி. என்னைக்கு கேளுங்க அந்த பஞ்ச பாட்டு மாறவே மாறாது. யார் அல்லாஹ்வை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்களோ, எனக்கு அந்த கஷ்டம், என் புஞ்சாதிக்கு இந்த கஷ்டம், என் பிள்ளைக்கு இந்த கஷ்டம், என் பையனுக்கு அந்த கஷ்டம், அண்ணனுக்கு அந்த கஷ்டம் என்று பஞ்ச பாட்டு பாட ஆரம்பித்து விட்டார்களோ, அவங்க மௌத்தா போற வரைக்கும் அதான் பார்த்துட்டு இருப்பாங்க. மௌத்தா போற வரைக்கும் அதுதான் பாடிக்கிட்டு இருப்பான். மௌத்துக்கு பின்னாடி அதான் பாடுவான். கபர்ல வச்சாலும் அதான் அவனுக்கு போலதான் கிடைக்கும். இங்கேயே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த பழகி கொள்வோமே ஆனால், அல்லாஹ் கொஞ்சம் கொடுத்தாலும் அல்லாஹ் என்னை வச்சிருக்கிறான், எனக்கு அருமையான மகளை கொடுத்தான், எத்தனை பேருக்கு பிள்ளை இல்ல அல்ல எனக்கு பிள்ளையை கொடுத்தான், எனக்கு அல்ல ஆண் பிள்ளை கொடுத்தான், பெண் பிள்ளை கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டால் கடைசி வரை அல்லாஹ் தஆலாவை புகழச் செய்வான். ஒரு ஹதீஸ பெருமானா சொன்னாங்க, டைம் முடிஞ்சா ஒரு 5 நிமிஷம், 12:10 முடிச்சுவோம் சார், 12:05 ஆச்சு. பெருமானா ஒரு ஹதீஸ் ஞாபகம் வச்சுங்க, கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க இன்ஷா அல்லாஹ். அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் ஹதீஸ். அந்த ஹதீஸ் அதோட முடியல. அஃதலு துஆஇ சொல்லுங்க, ஆலிம்கள் சொல்லக்கூடாது. அஃதலு துஆ அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். ஸிக்ரிகளில் மேலானது எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். துஆக்களில் மேலானது தெரியுமா எது? உலமாக்கள் கேட்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஹதீஸ் அதோட முடியல. அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். நீ அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற முறைகளிலே மிக சிறந்த முறை எது தெரியுமா? நீ இருக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு அப்படின்னா. என் ஷேக் நாயகம் ஷம்சுல்லாஹ் அரபீன் சர்கார் வைதிஷா குபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிச்சாங்க, எஜமா அல்லாஹ் எனக்கு குடிசை வீடுதாம கொடுத்த ஆரம்பத்துல, அதுவும் சொந்த வீடு இல்ல, ஒருத்தர் கொடுத்தாரு குடிச்சு சும்மா ஃப்ரீயா வச்சுங்க வாடகை வேணாண்டு. நாங்க உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த குடிசை வீடு கூட இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களே அல்லாஹ் எனக்கு கொடுத்தியா அல்லாஹ்னு பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ் நன்றி செலுத்தினேன். கடைசியா அல்லாஹ் எனக்கு சொந்தமா ஒரு குடிசை வீடு கொடுத்தான். அதை பார்க்கும்போது நன்றி செலுத்தினேன். ஒரு சில வருடங்கள் அல்லாஹ் எனக்கு ஓட்டு வீடாக்கிட்டான். அந்த ஓட்டு வீட அப்புறம் பார்க்கும்போது நன்றி, அல்லாஹ் எத்தனை பேருக்கு இது வீடு நசீப் இல்லையே, குடிசையில கஷ்டப்படுறாங்க, எனக்கு ஓட்டு வீடு கொடுத்தியா அல்லாஹ். நன்றி செலுத்தி கொண்டே இருந்தேன். சில வருடங்கள் ஆனது, எனக்கு அல்லாஹ் தஆலா டார்ஸ் வீட ஆக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. அப்புறம் நன்றி செலுத்தினேன், யா அல்லாஹ் இந்த மாதிரி வீடு எனக்கு கொடுத்தியா அல்லாஹ்னு சொல்லிட்டே இருந்தேன். என் பையனுக்கு வீடு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. இப்ப எங்க 5 பசங்களுக்கும் அல்லாஹ் 5 வீடு கொடுத்துட்டான். அப்ப சொன்னாங்க, அதே மாதிரி ஆரம்பத்தில் எங்க போனாலும் சைக்கிள் தான் பள்ளிவாசலுக்கு போவேன். அல்லாஹ் நன்றி, யா அல்லாஹ் நடந்து போறாங்க எத்தனை பேர், எனக்கு ஓட்ட சைக்கிளா கொடுத்து, ஓட்டுறதுக்கு சைக்கிள் இல்ல, எனக்கு ஓட்ட சைக்கிளா ஓட்ட கொடுத்து அப்படின்னு அல்லாஹ் நன்றி செலுத்திட்டே இருந்தேன். அல்லாஹ் தஆலா ஒரு பைக் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அப்ப அதுல போனேன், அல்லாஹ் நன்றி செலுத்திட்டே இருந்தேன். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் கார் கொடுத்தான். இப்ப கார் வீட்டுல இருக்கு. அப்ப என்ன சொன்னாமா, நீங்க அல்லாஹ் இடத்திலே பெறுவதற்கு ஈஸியான வழி என்ன சொல்லி கொடுத்தாங்க சூஃபியாக்கள் மகான் சொல்லி கொடுத்தாங்க? உள்ளதுக்கு நன்றி செலுத்து. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி தாங்களும் நன்றி செலுத்த வேண்டும். பிள்ளைங்களுக்கு சாப்பிட உட்காந்துங்களா, அம்மா ஒரு ரசம், ஒரு பப்புடு, ஒரு வடகம், எதையோ ஒன்று அல்லாஹ் கொடுத்தானேம்மா. இது இல்லாம பெரிய பெரிய கோடீஸ்வரர் இன்னைக்கு லாரியில பொட்டலாம் ஒரு எதிர்பார்த்து நிக்கிறானேம்மா, வீட்டுல உட்காரத்துல சோறு கொடுத்தானேம்மா, சுக்குர் செய்யுங்க அல்லாஹ் என்று பிள்ளைகளுக்கு பழக்கங்கள். நன்றி செலுத்த நாமும் செலுத்தி பழக்கி கொண்டே இருப்போமே ஆனால் கியாம நாள் வரைக்கும் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். அல்லாஹ் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஆக்கிடுவோம். நண்பர்கள், ஆக இந்த மணமக்களை அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா சதா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் இந்த மணமக்களுக்கு சாலிஹான பிள்ளைகளை நசீபாக்குவானாக. இருலோக வாழ்க்கையும் சந்தோஷமாக அருள் புரிவானாக. மன நிறைவான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. அல்லாஹ் எதை கொண்டு கொடுத்தாலும் அதை கொண்டு பொருந்தி வாழக்கூடிய வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நம் அனைவருக்கும் நம் பிள்ளை குட்டிகளுக்கும் அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா அவன் விரும்பக்கூடிய வழியில் நடக்க தௌஃபீக் செய்வானாக.
அவன் வெறுக்கிற வழியை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்வானாக. மக்கள் எல்லாம் பல பாதைகளாக பிரிந்து கிடக்கும் இந்த நேரத்தில் எது அவன் விரும்பக்கூடிய பாதையோ அதில் நம்மையும் நம்முடைய பிள்ளை குட்டிகளையும் அல்லாஹ் தஆலா கொண்டு செலுத்துவானாக. அல்லாஹ் இந்த ஊரை செழிப்பான ஊராக சந்தோஷமாக்கி வைப்பானாக. இந்த ஊர் மக்களை எல்லாரும் அல்ல ஆபாதாக்கி வைப்பானாக. வியாதியஸ்தர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை நசீபாக்குவானாக. யாரெல்லாம் என்ன சிரமங்களை வாழ்கிறார்கள் சிரமங்களை எல்லாம் நீக்கி எல்லோரையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ தௌஃபீக் செய்வானாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.